மோஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நான் பார்க்குற மெயினான ஒரு ப்ராப்ளம் அவங்க லீடர் ஆக முடியாததுக்கு அடுத்தவங்களோட எமோஷனை தன்னோட ஷோல்டர்ஸ்ல சுமக்கிறது தான். ஸோ நான் கேஜே, நான் ஐடி அண்ட் நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படி நோ சொல்றது வித்வுட் பீயிங் கில்ட் அப்படிங்கிறத ஒரு 8 to 10 செஷன்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுல 2 ரீசன்ஸ் அப்படின்னா, நம்பர் 1, மற்றவங்க நம்ம கிட்ட வந்து அவங்களோட எமோஷனை ஷேர் பண்ணும்போது நம்ம எமோஷன் கண்டெய்னர், எனர்ஜி கண்டெய்னரா மாறிட்டோம். ஸோ நம்ம இப்படி எனர்ஜி கண்டெய்னரா மாறிடுறதுனால அவங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லணும்னு போறோமே தவிர, நோ, அவங்க சொல்ற அந்த விஷயங்கள்ல நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்மளோட மைண்ட் ஸ்டேட், நம்மளோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் இந்த உலகம் சொல்றதுனா நீ வந்து அடுத்தவங்களோட கேட்கலாம், நீங்க ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நானே இங்க ப்ராப்பரா இல்லை, அடுத்தவங்களுக்கு நான் எப்படி ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்க முடியும்? நான் ப்ராப்பரா இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்க முடியும், ரைட்? இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம அவங்களோட ப்ராப்ளம்ஸ் நம்மளோட ஷோல்டர்ஸ்ல தூக்க ஆரம்பிச்சிடுறது. இப்படி தூக்குறதுனால ஓவர்வெல்டு ஆயிடும். ஸோ அதனாலதான் சீக்கிரமாவே நமக்கு எனர்ஜி ட்ரவுன் ஆகிற மாதிரி ஆயிடுறது. ஒரு பர்சன்ட்ட பேசும்போது நமக்கு சீக்கிரமா அந்த ஒரு எனர்ஜி கம்மியாக மாதிரி ஆயிடுறது. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அப்ப எப்படி இந்த இடத்துல ஒரு பவுண்டரிஸை செட் பண்றது, எப்படி இந்த இடத்துல நோ சொல்றது அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, PREP. P பாயிண்ட், என்னால உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது, பட் இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்லை. ரீசன் என்ன? ஆர் ஃபார் ரீசன். ரீசன் என்ன? இது உன்னோட ப்ராப்ளம், அவ்வளவுதான். எக்ஸ்பிளனேஷன், E ஃபார் எக்ஸ்பிளனேஷன். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க அந்த இடத்துல? எனக்கு புரியுது, பட் என்னால வந்து 2 இதுல இருந்தோ இந்த உன்னோட பாயிண்ட் மட்டுமே வச்சு கேட்டு என்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அண்ட் ஸோ இது என்னோட ப்ராப்ளமே கிடையாது அப்படிங்கிறது ஃபைனலி பாயிண்ட். ஸோ இதனாலதான் என்னால உன்னோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கொடுக்க முடியல, நான் ஜஸ்ட் கேட்க மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது. தட்ஸ் ஆல், சிம்பிள். நெக்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க. You will become a huge amount of confidence and ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல இருந்து லீடர் அப்படிங்கிற மாறுவீங்க, ரைட்? ஸோ ஐம் நாட் ஷோர் இஃப் திஸ் இஸ் சூட்ஸ் ஃபார் யூ ஆர் நாட். என்னோட 8 to 10 செஷன்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, த பவர் ஆஃப் சேயிங் அப்படிங்கிறது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன். தென் நம்ம கோச்சிங் பத்தி பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ்